ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். இந்த விலாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நைட் டின்னர் தாங்க. நைட் டின்னருக்கு நான் உருளைக்கிழங்கு கிரேவியும், சப்பாத்தியும் தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு கிரேவிக்காக உருளைக்கிழங்கு ஒரு 4, 5 பீஸா போட்டு, கொஞ்சம் தண்ணியும், உப்பும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். மாவும் சப்பாத்திக்கும் பக்கத்துல என்னோட தங்கச்சிய பெனைய சொல்லிட்டு, அவங்க பெனஞ்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு விசில் வந்ததுக்கப்புறம் தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதோட தோலெல்லாம் உரிச்சு நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி அறுத்து வச்சிருந்தேன். எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருந்ததுனால, இதை சரி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டில் வச்சு எண்ணெய் ஊத்தி, கடுகு, கருவேப்பிலலாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டு, வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குனதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் அதிலேயே போட்டு, மஞ்சத்தூள், மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு, நல்லா வந்து அத வறுத்து விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம பீஸ் போட்டு வச்சிருந்ததையும் எடுத்து அதிலேயே போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி, அத கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு, அது கொதிச்சதுக்கப்புறம் அத அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சுட்டு, சரி சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துலயே நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே எங்க வீட்ல வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுனா நான் தான் தேய்ப்பேன். என் தங்கச்சி தான் வந்து சப்பாத்தி சுடுவாங்க. நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சுட்டேன். என் தங்கச்சியும் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நாங்க வந்து சாம்பார் வந்து மதியம் வச்சது இருந்தது. சரின்னுட்டு அந்த சாம்பாரையும் சேர்த்து நாங்க இன்னைக்கு நைட் டின்னர் முடிச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.